Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்போட 3வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ்க்கும் வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் ரியல் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலினாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். அது மட்டும் கிடையாது, இதுல வந்து என்ட்ரி ஃபீஸும் மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்ப இதுல ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ இதுல நீங்க ஃபேண்டசியை தாண்டி கேம்ஸும் இதுல நீங்க பிளே பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பர்வா இருக்கும். ஸோ நிறைய கேம்ஸ் வந்து இதுல அவைலபிளா இருக்கு. லூடோ இருக்கு, இது அடுத்ததா பேட்டில் கிரவுண்ட் இருக்கு, ஃப்ரீ ஃபயர் இருக்கு. ஃப்ரீ ஃபயர் பிளே பண்றோம்னா இதில் நீங்க பிளே பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டிடிஎஸும் கிடையாது, ஜிஎஸ்டியும் கிடையாது, 0% டாக்ஸ்ங்க. இந்த ஆப்ல உங்களுக்கு டாக்ஸ் சொல்லி எதுவும் பிடிக்க மாட்டாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன் ஆர் TB11, அதாவது நம்ம சேனலோட நேம் தமிழ் பெல்லுங்கிறது ஷார்ட்டா TB11 இப்படி எது போட்டாலுமே அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, மேட்சை பொறுத்த வரைக்கும் 4th அக்டோபர் 3:30 இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ டபுள் ஹெட்டரோட ஃபர்ஸ்ட் மேட்சா வந்து இது மேட்ச் நடக்க போகுது. மேட்சை பொறுத்த வரைக்கும் துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் துபாயில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த துபாய் பிச் ரிப்போர்ட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மென்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் இங்க கொஞ்சம் பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ற ஒரு வெனு தாங்க இருக்கு. நல்ல ஒரு 165 இருந்து 170 ரன்ஸ் வரைக்கும் போகும். பட் இந்த வெனு உமன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜான ஸ்கோரே 89 போட்டிருக்காங்க லாஸ்ட் நடந்த ஒரு 5 மேட்ச்ல. அப்படிங்கிறப்போ அது ரொம்பவே ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஃபாஸ்ட் பாலர்ஸ் இங்க அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. உமன்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க ஆவரேஜான ஸ்கோர் 89 இருக்கு. லைக் ஒரு 120 ரன்ஸ் வரைக்கும் வருவதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது இல்லாம ரொம்ப லோ ஸ்கோரா வந்து கொண்டு போவதற்கான வாய்ப்பு எல்லாம் ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு வேர்ல்டு கப்பு அப்படிங்கிறப்போ எல்லா பக்கமுமே பிசினஸ் அவங்களுக்கு நடக்கணுங்கிறப்ப ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஸ்கோரா போவதற்கான சான்சஸ் தாங்க இருக்கும். 135 இருந்து 145 ரன்ஸ் வரைக்கும் ஆவரேஜான ஸ்கோரா போவதற்கு சான்சஸ் இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் பாலருக்கு இந்த வேணும் நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கு. பட் யூஸ்வலாவே வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் மேட்ச் அப்படின்னாவே ஸ்பின்னர்ஸ் தான் வந்து டாமினேஷன் அதிகமா இருக்கும். ஸோ ஸ்பின்னருக்கு இங்க ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா சப்போர்ட் பண்ணுவதற்கான சான்சஸ் தான் அதிகம். அதுல கொஞ்சம் மெஜாரிட்டியான விக்கெட்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்பு ஸ்பின்னர்ஸ்க்கு தான் இருப்பதற்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். வெனு ரெக்கார்டுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 மேட்ச் வந்து உமன்ஸ் மேட்ச் இங்க நடந்திருக்கு. ஸோ அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து 2 மேட்சும், சேஸ் பண்ண டீம் தான் வந்து 3 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. அதான் ஆவரேஜான ஸ்கோர் 89 அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோரே இந்த வெனு உமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 110 ரன்னுக்கு வந்து 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா UAE. அதே மாதிரி லோயஸ்ட் ஸ்கோரும் வந்து 66 ரன் தான் வந்து அடிச்சிருக்காங்க. அதுவும் UAE தான். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு அண்டர் டாக் டீம் கேட்டகரி டீம்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி இங்க மெஜாரிட்டியான வின் பண்ணி விளையாடி இருக்காங்க. 5 மேட்ச்ல வந்து அந்த அண்டர்டாக் டீம் கேட்டகரி இருக்கிறவங்க தான் எல்லாமே விளையாடி இருக்காங்க. அதனால வந்து ஒரு லோ ஸ்கோரிங் மேட்சஸா வந்து இருந்திருக்கு. இது வந்து ஒரு குவாலிட்டியான டீம்ஸ் எல்லாமே இங்க வந்து ஆட போறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இந்த வெனுல 135 இருந்து ஒரு 145ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருப்பதற்கு சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்தெந்த டீம் இங்க விளையாடி இருக்குங்கிறத பார்த்து தான் நம்ம ஒரு இதுக்கு வர முடியும். ஸோ பொதுவா 89 ரன் அப்படிங்கறத வச்சு வர வேண்டாம். ஸோ UAE தான் அதிகப்படியான ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. லோயஸ்ட் ஸ்கோரும் அவங்க தான் இருப்பவே ஒரு அண்டர் டீம் கேட்டகரியில் தான் இங்க வந்து நிறைய விளையாடி இருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்ததான் ரீசெண்டான ரெக்கார்ட் லாஸ்ட் 5 மேட்ச்ல தான் ஆவரேஜான ஸ்கோர் 89, 46 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. கடைசியா விளையாண்ட ஒரு 5 T20ல ஃபாஸ்ட் பாலர்ஸ் 27 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் 19 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. இது வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் தான் கொஞ்சம் டாமினேட் பண்ண சான்சஸ் ரொம்ப அதிகம். ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 21 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல சவுத் ஆப்பிரிக்கா வந்து 7 மேட்சும், வெஸ்ட் இண்டீஸ் வந்து 14 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. இது ஓவராலா மொத்தம் T20ஸ்ல இவங்க பிளே பண்ணது. ரீசன்ட் ஃபார்ம் கடைசியா விளையாண்ட 5 மேட்ச்ல வந்து 3 மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்கா தாங்க வின் பண்ணிருக்காங்க. 2 மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணிருக்காங்க. ஸ்லைட்லி அப்பர் ஹேண்டா வந்து சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பாக்குறப்ப ஓவராலா பாக்குறப்ப வெஸ்ட் இண்டீஸ் தான் வந்து பியூர்லி அப்பர் ஹேண்டா இருக்காங்க T20s பொறுத்த வரைக்கும். சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் லாரா வால்வர்ட், ஜாஸ்மின் பிரிட்ஸ், ஸோ இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் போஸ், மர்சானா காப், ஷன்னி லூஸ், ஷி ட்ரையான்,
ஜாஃப்டா, அடுத்ததா கஹா, ஷிக்யூம், சிசன் நாயுடு அண்ட் மலபா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸ்ல கொயனா ஜோசப் அண்ட் ஹைலி மேத்யூஸ் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததா டொட்டின், ஸ்டெஃபானி டெய்லர், செஸ் கேம்பிள். ஸோ கேம்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமோட விக்கெட் கீப்பர் பண்ண போறாங்க. அடுத்ததா சீடன் நேசன், செனி ஹென்ரி, அலினி, ஹஃபி ஃபிளெக்சர், கரிஸ்மா ராம்ராக், அடுத்ததா கோர்னல். ஸோ இது வந்து வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன் யாருக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸ்ல வந்துருவோம். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸ்ல 5 ப்ராப்பர் மெயின் பவுலர், ஹைலி மேத்யூஸோட சேர்த்து 6 பேர். பட் ஹைலி மேத்யூஸ் தான் பிரைமரி பவுலர், 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடியவங்கல இருந்து, மீதி இருக்க அந்த 5 பேர்ல இருந்து யார் 4 ஓவர் பவுல் பண்ண சான்சஸ் ரொம்ப அதிகம்னா ஹஃபி ஃபிளெக்சர் அண்ட் கரிஸ்மா ராம்ராக். இந்த 3 ஸ்பின்னர்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. அதாவது கரிஸ்மா ராம்ராக் அண்ட் ஹஃபி ஃபிளெக்சர், ஹைலி மேத்யூஸ், இந்த 3 பேரும் அவங்களோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்க ஓவர்ஸ், இந்த 8 ஓவர்ஸ் வந்து ஷேர் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. 2 பேர் 3 ஓவரும், ஒருத்தவங்க வந்து 2 ஓவரும் பவுல் பண்ணுவாங்க. ஸோ இதுல அலினி வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. தென் ஹென்ரி 3 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. தென் கோர்னல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. இதுல இன்சியலா பவர் பிளேலே வந்து கோர்னல் வந்து பவுல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஹென்ரியும் கோர்னல் தான் வந்து இன்சியலா பவர் பிளேலே வந்து பவுல் பண்ணுவாங்க. வேற எந்த அட்வான்டேஜஸுமே இல்லை. கோர்னலை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ், ஸோ ஒரு விக்கெட் எடுப்பாங்க போத் இன்னிங்ஸ்லயுமே. அந்த மாதிரியான வாய்ப்பு தான். ஒரு விக்கெட் அல்லது விக்கெட்லெஸ், இது மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். பட் அந்த ஃபேண்டசி டீம்ல ஓரளவுக்கான பாயிண்ட்ஸ் எடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஹென்ரி ஆர் அலினி 2 பேர்த்துக்கிட்டவே அந்த ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். பட் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா பேட்டிங்ல வந்து 10 ரன் அடிப்பாங்க. அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 40ல இருந்து ஒரு 45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர சான்சஸ் அதிகம் உள்ளவங்களா வந்து இவங்க பார்க்கிறாங்க. தென் டெத் ஓவர்ஸ்லயும் ஒரு ஓவர் பவுல் பண்ணுவாங்க ஹென்ரியை பொறுத்த வரைக்கும். அந்த டெத் ஓவர்ஸ்ல அந்த 17 ஓவருக்கு அப்புறம் ஒரு ஓவர் வந்து பவுல் பண்றதுனால அந்த ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டா மாறுவதற்கோட பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். தென் அதை ஒரு விக்கெட் கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட பேட்டிங்ல வந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவங்க இந்த 2 பேருமே, ஹஃபி ஃபிளெக்சர் அண்ட் கரிஸ்மா ராம்ராக். ஸோ இந்த 2 பேருமே 4 ஓவர் பவுல் பண்ண போறாங்க. ஸ்பின்னர், ஸோ ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மேட்சஸா தான் இது இருக்க போகுது. ஸோ ஸ்பின்னர் மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் எக்கனாமிக்கலாவும் பவுல் பண்ணிடுவாங்க. தென் அந்த எல்பிடபிள்யூ பவுல்டுங்கிற முறையில் வரக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அந்த 8 பாயிண்ட்ஸ் அதுவும் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த எக்கனாமிக்கலா பவுல் பண்ணக்கூடியதுக்கான அந்த 4 பாயிண்ட்டும் அவங்களுக்கு கிடைப்பதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ மினிமம் ஒரு விக்கெட் கணக்கு வச்சாவே அவங்க 2 பேருமே 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ங்கிறது சாலிடா வந்துருவாங்க. ஒரு பேட்ஸ்மேன் 30 ரன் அடித்தால் வரக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இவங்க ஒரு விக்கெட் எடுத்து இவங்க வந்துருவாங்க. ஸோ அதனால கரிஸ்மா ராம்ராக் அண்ட் ஹஃபி ஃபிளெக்சர் 2 பேருமே 4 ஓவருமே பவுல் பண்றாங்க. அது அவங்களுக்கு கூடிய இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸா வந்து இதுல தெரியுது. அப்போ இந்த 4 பேருமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தென் ஹைலி மேத்யூஸ் ஆஸ் யூசுவல் பவுலும் பண்ண போறாங்க. தென் பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ பேட்டிங்ல நல்ல ஃபார்ம், ரீசன்ட் ஃபார்ம் ஒரு ஒர்த்தபிளா இருக்கு. கேப்டன்ஸ் நாக் அவங்க ஆடிடுவாங்க. பேட்டிங்ல மினிமம் 25 மேக்ஸிமம் 35 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பதற்கான சான்சஸ். 4 ஓவருமே பவுல் பண்ண போறாங்க. மினிமம் 2 விக்கெட் எடுப்பதற்கான சான்சஸ். நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், 17 ஓவருக்கு அப்புறம் ஒரு ஓவர் வந்து ஹென்ரி பவுல் பண்ண போறாங்க அப்படின்னு. இந்த 16 ஓவருக்கு அப்புறம் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க ஹைலி மேத்யூஸ். பர்டிகுலரா அந்த 20வது ஓவர் கூட நிறைய மேட்சஸ் அவங்க வந்து பவுல் பண்ணிருக்காங்க. ஒரே ஓவர்ல 2 அல்லது 3 விக்கெட் கூட எடுப்பாங்க. கிராண்ட் லீக்கு கேப்டன் அவங்க தான். ஸோ எல்லாருமே கிராண்ட் லீக் கேப்டனா வந்து ஹைலி மேத்யூஸ் கேப்டன், மர்சானா கேப் வைஸ் கேப்டன், அப்படி இல்லைன்னா மர்சானா கேப் கேப்டன், ஹைலி மேத்யூஸ் வைஸ் கேப்டன், இதுதான் வரும் ஸ்மால் லீக்ஸ்க்கு. வேற வழி இல்லை, அது வந்து ஒரு ஆப்டான ஒரு ஆப்ஷனா தான் இருக்கும். ஸோ ஹைலி மேத்யூஸ் ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ், மஸ்ட் ட்ரை கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு கூட. தென் பர்ஃபெக்ட் சாய்ஸ் டு பிளேயிங் 11 ட்ரீம் 11ல இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ட்ரீம் 11 டீம்ஸ்ல இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இப்போ இந்த 5 பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும். ஸோ 4 பவுலர்ஸ், பிரைமரி பவுலர்ஸ், தென் ஹைலி மேத்யூஸோட சேர்த்து 5 பவுலர். மீதி இருக்கக்கூடிய 2 பேருக்கான ஆப்ஷன். இதுல கேம்பல் வந்து நீங்க டிஃபரன்சியலா இருந்தாலும் சரி மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்துருவாங்க. ஏன்னா அவங்க தான் பர்சன்டேஜ் அதிகமா இருப்பாங்க. ஏன்னா ஜாஃப்டா சவுத் ஆப்பிரிக்கன் விக்கெட் கீப்பர் வந்து பாத்தீங்கன்னா 6th டவுன் ஆர் 7th டவுன் தான் வருவாங்க. பேட்டிங்ல பெருசா உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பெருசா கிடைக்காது. தென் விக்கெட் கீப்பர் பண்றாங்க, அவங்களுக்கும் அந்த விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். லோ பர்சன்டேஜா இருப்பாங்க. பட் கேம்பலை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்துருவாங்க. விக்கெட் கீப்பர்ல இருந்தாலுமே எல்லாருமே அவங்க தான் ட்ரை பண்ணி ஆகணும், வேற வழியே இல்லை. அவங்க விக்கெட் கீப்பர்ல கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட், தென் பேட்டிங்ல வந்து ஒரு 15ல இருந்து 20 ரன்ஸ் வரைக்கும் வந்துருவாங்க. அவங்க பேட்டிங்கான வருவதற்கான சான்சஸ்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படிங்கிறப்போ மஸ்ட் ட்ரை இவங்க தான், வேற வழி இல்லை. +1. ஸோ 6 பிளேயர் ஆயிடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன், வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து 7 பிளேயர்ல வந்து மீதி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸ்டெஃபனி டைலர் அண்ட் டோட்டின் அண்ட் கொய்னா ஜோசப். ஸோ இந்த 3 பேருக்குமே வந்து நீங்க மாத்தி உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொருத்தர் பிக் பண்ணுங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் ஸ்டெஃபனி டைலர் பவுலிங் ஆப்ஷன் இருக்குமானா மோஸ்ட் ப்ராபபிலி ரொம்ப கம்மி தாங்க. ஏன்னா ஆல்ரெடி 2 ஸ்பின்னர் இருக்காங்க, ஹைலி மெத்தோட சேர்த்து 3 ஸ்பின்னர், அவங்க இல்லாம 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கிறதுனால 6 பவுலர்ஸ்க்கு வந்துடுறாங்க. ஸ்டெஃபனி டெய்லர் மோஸ்ட் ப்ராபபிலி பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அஸ் பேட்டர் உமனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க 30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கணும். அது 30 ரன் அடிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். டொட்டின் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பவும் நேஷனல் டீமுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. வெரி ஃபர்ஸ்ட் பாலர் ஒரு அக்ரெசிவ் இன்டென்டோட ஆடக்கூடிய ஒரு பிளேயர். இதுக்கு முன்னாடி அவங்க விளையாட ஆரம்பிச்சப்போ இன்னிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கொய்னா ஜோசப் இருக்கிறதுனால டொட்டின் வந்து ஒன்றோடு ஒருவருக்கான பாசிபிலிட்டிஸ் தாங்க ரொம்ப அதிகம். ஸோ பவுலிங் ஆப்ஷன் முன்ன பவுல் பண்ணிட்டு தாங்க இப்போ பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன் இல்ல. அவங்க ஒரு மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் இருக்கிறதுனால டொட்டின் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் 95% வந்து கிடையாது. பவுல் பண்ண மாட்டாங்க. அஸ் பேட்டரா வந்து அவங்க 30 ரன் வரைக்கும் அடிக்கணும். அடித்தால் மட்டும் அந்த ஃபேண்டசி டீம்ல வர முடியும். நீங்க கொய்னா ஜோசப் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 1 or 2 ஓவர் சம்டைம்ஸ் பவுல் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி இந்த 95% பவுல் பண்றதுக்கான சான்சஸ் இல்ல. ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கு. பை சான்ஸ் யாருக்குமே இல்ல, ஏதாவது ஒரு பவுலர் இன்ஜுரியோ ஏதாவது ஒன்று ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல கொய்னா ஜோசப் மட்டும் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு டிஃபரன்சியல் பிக்கா நீங்க கொய்னா ஜோசப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லோ பர்சன்டேஜ் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. பவர் பிளேல ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் காட்டக்கூடிய ஒரு பிளேயர். அந்த 7வது ஆப்ஷனுக்கு கொய்னா ஜோசப் வந்து நம்ம வேணா ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். மொத்தம் இந்த 7 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்ல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. அந்த 7 பிளேயர்ல ராம்ராக், ஹஃபி ஃபிளெக்சர், அலினே, ஹென்றி, ஹைலி மெத்யூஸ் 5, தென் அடுத்தது கேம்பல் 6, கொய்னா ஜோசப் 7. இந்த 7 பிளேயருமே வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ல வந்து இருப்பாங்க. இந்த 7 பேர்ல இருந்து உங்களோட மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்க்கு நீங்க மாத்தி பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்ததா சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் வால்வார்ட் அண்ட் பிரிட்ஸ் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. இதுல பிரிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே காட்டுவாங்க. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அடிச்சு ஆடணும் ஒரு முனைப்போடு ஆடுவாங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட் வால்வார்ட். பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ ஏற்றம் இறக்கமா தான் இருக்கு பிரிட்ஸை பொறுத்த வரைக்கும். ஒரு மேட்ச் ஆடினாங்கன்னா ஒரு 4 மேட்ச் ஆட மாட்டாங்க, அவுட் ஆயிடுவாங்க. அதே வால்வார்ட்டை பொறுத்த வரைக்கும் 80% ஆஃப் மேட்சஸ்ல அவங்க ட்ரீம் டீம்ல வந்துடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியா ஆடிட்டு இருக்கக்கூடிய, அதான் சொல்ற பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடியவங்க. பெருசா வந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டுக்கு போக மாட்டாங்க. தவறான பாலை மட்டும் பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணிட்டு மீதி ரொட்டேட் பண்ணி ஆடுவாங்க. அந்த ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் லாங் இன்னிங்ஸ் என்னைக்குமே கொண்டு போயிருவாங்க. ஸோ லாரா வால்வார்ட் வந்து நம்ம மினிமம் 25ல இருந்து மேக்ஸிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷனும் இந்த கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். 1 or 2 கேச்சஸும் பிடிச்சு அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவங்களுக்குலாம் அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும். பிரீட்ஸ் அண்ட் போச் 2 பேருமே ஒரே மாதிரி அக்ரெசிவ் இன்டென்ட் ஆடக்கூடியவங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல 2 பேர்த்திட்ட இருந்தும் இந்த மேட்ச் இருந்து ஒரு 20 ரன்ஸ்க்குள்ள அவங்க அவுட் ஆவதற்கான சான்சஸ் தான் மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கும். 2 பேர்த்திட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ் ஸ்பின்னர்ஸ்ல கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ரொம்பவே சூப்பராக ஆடிடுவாங்க, ரொம்பவே டீசெண்டா ஆடிடுவாங்க. அந்த ஸ்பின்னர்ஸ்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அது இல்லாமல் குவாலிட்டியான ஸ்பின்னருங்க, ஸ்டிக் டு ஸ்டிக் நல்ல பாலை டர்ன் பண்ணி பால் பண்ணக்கூடிய ஹைலி மேத்யூஸ் இருக்காங்க, ராம்ராக் இருக்காங்க, தென் ஹஃபி ஃபிளெக்சர் லெக் ஸ்பின்னர் ஹஃபி ஃபிளெக்சர் இருக்காங்க. இப்படி குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ். ஸோ அதனால வந்து இந்த 2 பேர்த்திட்ட மினிமம் 20 ரன் அதுக்குள்ளதான் அடிப்பதற்கான சான்சஸ் இருக்கும். ஒரு 20 ரன் அப்படிங்கிறப்போ ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான சான்சஸ் தான் அவங்களுக்கு வந்து மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கும். மர்சானக்கர் 4 ஓவருமே போல் பண்ணிடுவாங்க. அதுல குறிப்பா பவர் பிளேலயே வந்து 1 or 2 விக்கெட்ஸை வந்து எடுப்பதற்கான சான்சஸும் அவங்களுக்கு இருக்கு. ரொம்ப அக்ரெசிவா போல் பண்ணுவாங்க. பை சான்ஸ் இன்சிலா பவர் பிளேல முதல் 2 ஓவர்ல ஒரு விக்கெட் அவங்க எடுத்துட்டாங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10-12 ஓவருக்குள்ள அவங்களோட 4 ஓவருமே அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. டெத் ஓவர்ஸ் வரைக்கும் பால் கொண்டு போக மாட்டாங்க. அதுவே வந்து முதல் 2 ஓவர்ல விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல அப்படின்னா அவங்களோட 1 ஓவர் கண்டிப்பா அந்த 16 ஓவருக்கு அப்புறம் இருக்கும். அது பர்டிகுலரா 19 அல்லது 20வது ஓவரா கூட வருவதற்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ மர்சானக்கர் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட், பேட்டிங்லயும் செம ஃபார்ம்ல இருக்காங்க. மினிமம் 25 மேக்சிமம் 50 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் உள்ளவங்க. அவங்க மேட்சோட தன்மையை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆடுவாங்க. இப்போ டாப் ஆர்டர்ல எதிராக விக்கெட் விழுந்துட்டா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி கடைசியில வந்து அக்ரெசிவ் ஆடுவாங்க. ஒரு அக்ரெசிவா ஆடி வந்திருக்காங்களா, சோ நம்மளும் அதே அக்ரெசிவ்ல கொண்டு போன சொல்லி ஆடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி ஆல்ரவுண்டர் ரீசென்ட் டைம்ஸ்ல உமன்ஸ் இன்டர்நேஷனல்ல
ஸோ மினிமம் 25 மேக்ஸிமம் 50+ ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பதற்கான சான்சஸ். இந்த 4 ஓவர் போல் பண்ண போறாங்க. மினிமம் ஒரு விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. ஒரு ஒன் தான் சொன்ன மாதிரி ஒன் கிராண்ட் லீக்கான கேப்டனுக்கும் எலிஜிபிளா இருப்பாங்க. ஸ்மால் லீக்கு மஸ்ட் ட்ரை, ஸ்மால் லீக்கு மஸ்ட் ட்ரை கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் எலிஜிபிளா இருக்கும். அந்த மாதிரியான ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், ஒரு மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் ஸ்மால் லீக்ஸ்ல. கிராண்ட் லீக்ஸ்ல வேணா நீங்க ஒரு 20% ஆஃப் டீம்ஸ்ல வேணா நீங்க மிஸ் பண்ணிக்கங்க. அதர்வைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து மர்சானா கப் எல்லாருமே இம்பார்ட்டன்ட் மஸ்ட் ட்ரை கொடுத்துருப்பாங்க மர்சானா கப்பை பொறுத்த வரைக்கும். சன்னி லூஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல பவுல் பண்ணிட்டு இருக்காங்க, பட் ஆல்ரெடி பவுலிங் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ மர்சானா கப், ட்ரியான், மலபா, நாயுடு, ஷீக்யூன், ககான்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால சன்னி லூஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி பவுல் பண்ண மாட்டாங்க. பவுல் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா பேட்டிங்ல வந்து மினிமம் 25 மேக்ஸிமம் 30+ ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பதற்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா சன்னி லூஸ் பிக் டிஃபரன்சியல் பிக்காவும் கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல இருந்தாங்க அப்படின்னா ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா. ஸோ ஏன்னா ஆல்ரெடியே லாரா வால்வர்ட் இருக்காங்க, மர்சானா கப் இருக்காங்க, தென் ட்ரியான் கூட மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்படி ஆப்ஷன்ஸ் வைஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால ஒரு டிஃபரன்சியலா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 50% ஆஃப் டீம்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. அதர்வைஸ் பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா நீங்க அவரை ஒமிட் பண்ணிடலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாலுமே எல்லா டீம்லயுமே பிக் பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு 40% ஆஃப் டீம், ஒரு 10 டீம் பண்ணி ஒரு 4 டீம்ல ஒரு டிஃபரன்சியலா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற அட்வான்டேஜஸ் இல்ல, பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் இருக்கு. மர்சானா கப், ட்ரியான் வரைக்கும் இருக்கு. அப்படிங்கிறப்போ சன்னி லூஸ் போல் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஆல்ரெடியே வந்து பாத்தீங்கன்னா நாயுடு, மலபா, ட்ரியான் 3 ஸ்பின்னர் இருக்காங்க. ஷீக்யூன், ககா அண்ட் மர்சானா கப்னு 3 ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருக்காங்க. இதை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரா சன்னி லூஸ்க்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். இருந்தாலும் லாஸ்ட் ½ அன் ஹவர்ல பிளேயிங் 11 வந்ததுக்கு அப்புறம் பை சான்ஸ் ஒரு மலபாவோ அல்லது நாயுடியோ மிஸ் பண்ணிட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பாலர்ஸோட போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மினிமம் 3 ஸ்பின்னரோட பிளே பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஒரு டீமோட ஒரு மெயின் ரோலா இருக்கும். பை சான்ஸ் 2 ஸ்பின்னரோட தான் போறாங்க. நாயுடு ஆர் மலபா 2 பேர்ல வந்து எனி ஒன், தென் ட்ரியான், இப்படி 2 ஸ்பின்னரோட தான் வந்திருக்காங்க அப்படின்னா சன்னி லூஸ் பவுல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு மைண்ட் செட் பிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல பிளேயிங் 11 பார்த்துட்டு சன்னி லூஸ் பவுல் பண்றாங்களா இல்லையா நான் சொல்றேன். பவுல் பண்ணாங்கன்னா மஸ்ட் ட்ரை. அதுலயும் பர்டிகுலர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. பவுல் பண்ணலன்னா நீங்க ஒரு 40% ஆஃப் டீம்ஸ்ல வந்து ட்ரை பண்ணிக்கோங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்ப மட்டும். ட்ரியான் as usual மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர். தென் பேட்டிங்ல வந்து குயிக் ஃபயரா 20+ ரன்ஸ் அப்படிங்கிறப்போ மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் ஆயிடுறாங்க. அப்போ சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ்ல ட்ரியான், மர்சானா கப் அண்ட் லாரா வால்வர்ட் இந்த 3 பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மலபா, நாயுடு அண்ட் ஷீக்யூன் அண்ட் ககா இந்த 4 பவுலர்ஸ் பிரைமரி பவுலர்ஸ். ஸோ இதுல மலபா வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் ஆயிடுவாங்க. ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னர், பாலை நல்லா ஃபிளைட் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர். குறிப்பா அந்த 16 ஓவருக்கு அப்புறம் 1 ஓவராவது அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஒரு விக்கெட்டாவது எடுப்பதற்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். எக்கனாமிக்கலா பவுல் பண்ணுவாங்க. அவங்க எடுத்த விக்கெட்ஸ்ல அதிகப்படியான விக்கெட்ஸ் அந்த பவுல்டு எல்பிடபிள்யூ முறையில் எடுத்துக்கிறதுனால அவங்களோட அந்த ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுல ஒரு பவுல்டு முறையில் எடுத்தாலும் ஒரு 8 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். தென் எல்பிடபிள்யூ முறையில் எடுத்தாலும் ஒரு 8 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் அவங்களோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு சான்சஸ். தென் ஷீக்யூன் அண்ட் ககா இன்சியல பவர் பேல வந்து பாத்தீங்கன்னா மர்சானா கப்பும் ஷீக்கும் 2 பேரும் போல் பண்ணிடுவாங்க. ககாவை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர் தாங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ஒன்னா கிராண்ட் லீக் நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரே ஓவர்ல கூட 2 அல்லது 3 விக்கெட் கூட எடுப்பதற்கான சான்சஸ் உள்ளவங்க. நல்லா ஸ்டிக் டு ஸ்டிக் போல் பண்ணுவாங்க. வேரியேஷன்ஸ் நிறைய கொடுப்பாங்க. கட்டர்ஸ் பால்ஸ் நிறைய போல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் அவங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கு. அதாவது ஒரே ஒரு டீம்ல ஒரு வைஸ் கேப்டனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லயுமே மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்ணா மட்டும் மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஷீக்யூன் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட். ரீசெண்ட் டைம்ஸ்ல மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா செகண்டா போல் பண்றப்ப இவங்களோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். செகண்டா போல் பண்றப்ப இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல விளையாண்ட ஒரு 10 மேட்ச்ல விளையாடுறாங்க அப்படின்னா அதுல ஒரு 7 மேட்ச்ல செகண்டா போல் பண்றப்போ அவங்களோட விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அதிகமா இருந்திருக்கு. மினிமம் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் போல் பண்றதை கம்பேர் பண்றப்போ. நாயுடு
இவங்க வந்து பாலை ரொம்ப ஃபிளைட் பண்ணி பவுல் பண்றாங்க, பெருசா டேர்ன் இல்லை, கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இப்பதான் உள்ள வந்திருக்காங்க, கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அவங்களுக்கு கிடைக்கலாம். இது 2-3 மாறுமாங்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான சான்சஸ் தான் ஒரு ஒரு 30ல இருந்து ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர சான்சஸ் உள்ளவங்க. பாலை ஃபிளைட் பண்ணி 2ல இருந்து 3 ஓவர் தான் கொடுப்பாங்க. அவங்களோட 4 ஓவர் மோஸ்ட் ப்ராபபிலி பவுல் பண்ண மாட்டாங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் காப் அவங்களோட 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாங்க, மலபா அவங்களோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாங்க. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஷீக்யூன் அவங்களோட 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாங்க. மீதி இருக்க ஓவர்ஸை ஷேர் பண்ணுவாங்க. இதுல நாயுடு மினிமம் 2 ஓவர் தாங்க பவுல் பண்ண சான்சஸ் இருக்கும். ட்ரியான் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. ககா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த டீமோட காம்பினேஷனா வந்து இருக்க போகுது பவுலிங்கான ஆப்ஷன். பவுலிங் பேட்டிங்ல 3 பேர் ஆல்ரெடி நம்ம பிக் பண்ணிட்டோம். பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஷீக்யூன், ககா அண்ட் மலபா இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் ஆல்ரெடி வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து 7 பிளேயர் பார்த்துட்டோம். இப்ப சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து 6 பேர் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸை பார்த்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு பிளேயருக்கு உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு பிரிட்ஸ் அண்ட் போச் அண்ட் சன்னி லியூஸ் இந்த 3 பேர்த்து நீங்க மாத்தி நீங்க கிராண்ட் லீக்ஸ்ல ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதுல நான் பர்சனலா சன்னி லியூஸ்க்கு வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவேன். அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் வைஸ் பாக்குறப்ப பவுல் அவங்க பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை. நான் லாஸ்ட் ½ ஹவர்ல கண்டிப்பா இந்த டீமுக்கு வந்து அவங்களோட பவுலிங் ஆப்ஷன்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டு நான் கண்டிப்பா உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் வந்து குரூப்ல கொடுக்குறேன். சரி, ஓகே. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஆஸ் யூசுவல் எல்லாருமே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். மர்ஜானா காப்புக்கு கேப்டன், ஹைலி மேத்யூஸ்க்கு வைஸ் கேப்டன், இப்போ இந்த காம்பினேஷன்ல தான் வருவாங்க. ஏன்னா அதுதான் சேஃபான ஒரு ஆப்ஷனும் கூட. பேட் அண்ட் பவுல் 2 பேருமே பவுல் பண்ணக்கூடியவங்க, டாப் ஆர்டர்ல வரக்கூடியவங்க, ஒரு சேஃபான பிக் அவங்க தான். சேஃப்ங்கிறத தாண்டி கிராண்ட் லீக்ஸ்க்குமே மோஸ்ட் ப்ராபபிலி அவங்க கேப்டன் வைஸ் கேப்டனா வரது கூட சான்சஸ்லாம் ரொம்ப அதிகம். அவங்கள தாண்டி வேற யாருக்கு கொடுக்கலாம், ரொம்ப ரிஸ்கா கொடுக்கணும் அப்படின்னா ஐ திங்க் நீங்க அஃபீஃப் லெக்சர் மேபி 2 அல்லது 3 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா ஒரு வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் லைக் ட்ரியானுக்கு வேணா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி லாரா வால்வார்ட். ஸோ லாரா வால்வார்ட் வந்து செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரே ஒரு டீம், உங்களோட ஒரு 10 டீம் நீங்க காம்பினேஷனா போட போறீங்கன்னா அதுல ஒரே ஒரு டீம்ல ஒரு கேப்டனா அல்லது வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. சேஸ் பண்றப்போ அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு நாக் ஆடிடுவாங்க. கடைசி வரைக்கும் போராடுவாங்க. கடைசி பால் வரைக்கும் அவங்க உள்ள நின்று ஆடக்கூடிய ஒரு எபிலிட்டி உள்ளவங்க. செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா லாரா வால்வார்ட்டுக்கு கண்டிப்பா ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டனாவோ அல்லது வைஸ் கேப்டனாவோ ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அட்வான்டேஜ் எதுவும் இல்லை. எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஒரு பவுல் பண்றதுக்கு அது மாதிரி எந்த அட்வான்டேஜஸும் இல்லாதது அவங்களுக்கு இருக்கு. மைனஸ் அட்வான்டேஜ் உள்ள காப் அண்ட் ஹைலி மேட்சஸ்க்கு வந்து கொஞ்சம் பிளஸ் கேப்டன் வைஸ் கேப்டன்ல. ஸோ இவ்வளவுதான், சிம்பிள். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.